அம்மா கிட்ட குடுத்துருக்காங்க. அம்மா கிட்ட குடுத்தாங்க. அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது. எனக்கு கருத்து தெரிஞ்சு என் உடம்புல வராத வியாதியே இல்ல. எல்லா வியாதியும் உடம்புல இருக்கு. தினமும் டாக்டர்ட்ட போகாம நாட்கள் இல்லை. சிறு வயதில ஆர்டிஸ்ட் வேலை கத்துக்கிட்டேன். பெயிண்டிங் அப்படி இது பண்ணி, வாழ்க்கையில பலவிதமான பாதிப்பு. டாக்டர்ட்ட தினமும் போய் அப்படியே டாக்டரே ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அப்படி உடம்புல ரொம்ப முடியாம, அது என்ன சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைம் ஒரு விதமான பலவீனம் தாக்கிக்கிட்டே இருக்கு எனக்கு. அப்போ என்னுடைய நண்பர் ஒரு இயேசு கிறிஸ்துவ பத்தி எனக்கு அன்பா சொன்னார். நான் சொன்னேன், அவரு யாருன்னா, அவரு எஸ்பி போல பாட்டு பாடுவார். நான் ஜேசாஸ் வாய்ஸ்ல பாட்டு பாடுவேன். சின்ன வயசுல நாங்கலாம் ஃப்ரெண்டு. திடீர்னு பார்த்தா அவரு ஆர்சி பேக்ரவுண்ட் அவரு. இயேசுவேத்துக்கு கொண்டு பைபிளோட என்கிட்ட வந்து பார்த்து பேச வந்தார். நான் கேட்டேன், "என்னாச்சு மோசஸ்?" அப்படின்னேன். "நான் இப்ப பாஸ்டர் ஆயிட்டேன்" அப்படின்னாரு. "ஓ! நல்லது, நல்லது" அப்படின்னேன். பாருங்க, ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையில இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார் ஜீசஸ் பத்தி. அப்ப நான் கோவில்ல ஒரு ஆர்டிஸ்ட்டா தான் இருந்தேன். ஏன்னா எங்க அப்பா வந்து தீக்கா. என் நிமித்தம் அந்த இந்து கோவில்ல வந்து ரொம்ப போய் அந்த பக்தியாய், பக்தி முத்தி பல விக்கிரங்கள வரைந்து கொண்டே இருந்தேன். கறி மீனெல்லாம் எப்பயுமே சாப்பிட மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஏன்னா கோவில்ல இருக்கிறதுனால அந்த பக்தினால அதை சாப்பிட மாட்டேன். அப்படி வாழ்ந்தவன் நான். அந்த அன்பு சகோதரர் இயேசு பத்தி சொல்லும்போது, எல்லா சாமியும் ஒண்ணுன்னேன். ஆனா அவர் சொன்னார், "இந்த ஆண்டவர் உனக்கு ரொம்ப அவசியம் சங்கர். ஒருவேளை இன்றைக்கு தேவைப்படாம இருக்கலாம். நீ எப்போ இயேசுவ கூப்பிட்டா உனக்கு உதவி செய்வார்ன்னு" சொல்லிட்டு போயிட்டார். 93ஆம் ஆண்டிலே நான் சாகப் போகும்போதுதான் நடக்க முடியாம எல்லா சூழ்நிலைகள் இழந்து, நான் பின்பற்றி வந்த கடவுளை தேடி கூப்பிட்டு அழுதேன். எந்த சாமியும் எனக்கு பதில் சொல்லல. கடைசி மரணம் தான் என்று போகும்போதுதான் என்னை அறியாமல் ஒரு சத்தம் கேட்டது. "நீ ஏன் சாகணும்னு?" அதுதான் அந்த வார்த்தை தான் அந்த நண்பன் சொன்ன வார்த்தை. "நீ இயேசு எப்ப கூப்பிட்டா உனக்கு உதவி செய்வார்" என்று சொன்னார். அந்த நாளிலே நான் சர்ச்சுக்கெல்லாம் போனது கிடையாது. என்னை அறியாம அழுது இயேசுவ கூப்பிட்டேன். நைட் 1 மணி இருக்கும். ஆண்டவருடைய மகா ஒளி, பிரகாசமான ஒளி என் மேல் இறங்கி வந்தது. அந்த நாள்ல இருந்து பயங்கரமான ஆண்டவருடைய வல்லமை, எழும்ப முடியல, கண்ண திறக்க முடியல. யார் என்ன கிட்ட வந்தாலும் அவங்க விழுந்து போவாங்க. அம்மாலாம் யாரும் கிட்ட வர முடியாது. அப்படியே 3 ஆண்டுகள் என் இரவு சாப்பாடு மறந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார ஆரம்பித்தேன். 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு முழங்கால் படியிட்டால், கரெக்ட்டா காலையில 9 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். அப்படி தேவனோடு உறவுகள், ஜெப நேரம் அதிகமாய் மாறினது. அநேக நாடி வர மக்களுக்கு சுகம், விடுதலை, எனக்கும் பரிபூரண விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். எந்த மரணத்தை தேடி போனனோ, அந்த மரணத்திலிருந்து விடுதலை குடுத்து, அந்த மரணத்தின் மேல அதிகாரத்த குடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்க ஊழியத்த நீங்க YouTubeல பார்த்திருப்பீங்க. 9 பேர மரித்தோர உயிரோடு எழுப்பி, இன்னைக்கு அவங்கலாம் இருக்கிறாங்க. ராமின், ஒரு ஆன்டி பேர் வந்து உஷான்னு சொல்லி என் வீட்டு எதிர்க்க ஐயங்கார் அவங்க. நான் அந்த குரூப்ல அவங்க போட்டோ அனுப்புறேன் பாருங்க. ஜீசஸ் பத்தி சொல்லும்போது அவங்க ஒரு மாரியா பேசுனாங்க. ஆனால் அவங்க நான் நைட்ல ஜெபம் பண்ணி கொண்டு வருவேன். மெரினா பீச்ல போய் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது திடீர்னு ஒரு சத்தம் என்னுடைய மனைவிய கால் பண்ணியிருந்தாங்க. "அப்பா ஆண்டி இறந்துட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்லி. அவங்க கணவர் ஃபோன் பண்ண அழுதாரு. "என்ன அங்கிள்னா ஆண்டி இறந்துட்டாங்கன்னு" சொல்லி. சரி அவங்ககிட்ட ஃபோன் குடுங்கன்னு சொல்லி இறந்துட்டாங்கன்னு சொன்னார். ஒரே ஒரு அதட்டு அதட்டி விட்ட உடனே எழுந்து கத்தி அவங்க சொன்னாங்க எழுந்து, "நான் ஜீசஸ பார்த்தேன்னு" சொல்லி ஒரே அழுதாங்க. இதுபோல பல அற்புதங்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய என்னுடைய 2 பெண் பிள்ளைகள்
நான் எப்போல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். வரங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 2020 நான் இறந்துட்டேன். 2020 நான் இறந்துட்டேன். அப்போ என் பிள்ளைங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தேன் பாருங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லாம் உட்காந்து என்ன அந்த எழுப்பிட்டாங்க. எழுப்பி உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா அவனுடைய கிருபை, என் பிள்ளையுடைய ஜெபம். பல பரிசுத்தவான்களை மெரினா பீச்சில் வெள்ளிக்கிழமை தோறும் 150 பாஸ்டர்ஸ் போடுவாங்க. அவங்கள வந்து டீச்சிங், எப்படி ஆவியில ஜெபிக்கணும், ஆவிக்குள்ள எப்படி ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஏன் ஜெபிக்கணும் சொல்லி பல விதமான வரங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான பாஸ்டர்ஸுங்க வந்து பல நாடுகள்ல இருக்கிறாங்க. நான் இப்போதான் யூடியூப்ல வந்து 2023 தான் வெளிப்படுறேன். 93 இருந்து ஊழியம் செய்யறேன். என்னுடைய பேர் எல்லாருக்கும் தெரியாது, நான் தான் தெரியாது. பொதுவாகவே என்னுடைய போட்டோவை நான் காட்ட மாட்டேன், வீடியோவில் அதிகம் வர மாட்டேன். இப்போ ரொம்ப அன்பின் பரிசுத்தவான்கள் வந்து வேண்டிக் கொண்டு நீங்க வெளியே வரணும், மீடியாவுக்கு வரணும்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசுவை 3 முறை முகமுகமாய் சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்தார். 3 ஆண்டுகள் இரவும் பகலும் தேவன் பேச ஆரம்பித்தார். ஊழியங்களை குறித்து, தேசங்களை குறித்து, வசனத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். இன்றைக்கும் அநேகர் கேட்பாங்க, இவ்வளவு நேரம் எப்படி ஜெபிக்கிறீங்க பிரதர் எல்லாம் கேட்பாங்க. ஜெபம் என்பது ஒரு உறவு. உறவு நீங்க அதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜெபிக்கிறேனே கடவுள் ஏன் எனக்கு பதில் செய்யல, பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒண்ணு ரகசியத்தை சொல்ல போறேன். நான் வந்து 19 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு 52 வயசு ஆகுது எனக்கு. இதனுடைய ஜபங்கள், விசுவாசங்கள், வேத வாசி குறையவில்லை, அதிகமாய் ஆய்கொண்டிருக்க நன்றி குறையவில்லை. இன்னும் அதிகமாய் ஜப நேரம் அதிகமாகுது, விசுவாசம் அதிகமாகுது. இன்னும் நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு என்ன செய்யணும். இப்ப என்னுடைய மகள் இப்போ சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ 1 வருஷமா நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் பல ஊர்களுக்கு போய் கொண்டிருக்கிறேன் ஆண்டவருடைய கிருபையினால. இன்னைக்கு ஒரு சீக்ரெட் அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் நாங்களும் அதை செய்ய முடியுமா, நாங்களும் அப்படி ஜெபிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நாங்களாம் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 9 மணி நேரம், மேக்சிமம் ஒரு 5 மணி நேரம் டங்ஸ்லேயே ஜெபம் பண்றது. அநேகர் சொல்றாங்கன்னா ஜெபிக்கிறோம் பிரதர், ஆனா எப்பயுமே ஜெபிக்க முடியல அப்படின்றாங்க. முதல் ஜெபம் என்றால் என்ன? ஏன்னா இந்துக்களும் ஜெபம் பண்றான், முஸ்லீமே ஜெபிக்கிறாங்க, பல விதம் மக்களும் ஜெபிக்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம், நீங்க அதை கண்டுபிடிக்கணும். ஜெபம் என்பது ஒரு உறவு. உறவு என்ன உறவுனா, அப்பா பிள்ளை என்ற உறவு. எல்லாம் கேக்குறீங்களா? இது நீங்க தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உறவு, அப்பா பிள்ளை என்ற உறவு உங்களுக்கு வந்துட்டாலுமே ஜெபம் குறையாது. முதல் நம்ம யார் என்பதை வசனத்தின்படி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்தான அறிவு இருக்கு, ஓகே. ஆனா தேவனுக்குள் நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். சாத்தான் ஏவாளை பார்த்து சொன்னான், நீங்கள் இவைகளை புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போல மாறிடுவீர்கள். பாருங்க, அவங்க யாரு என்பதை அறியாத நிமித்தம் வஞ்சிக்கப்படுகிறாங்க. மோசே பாருங்க, தான் ஜனங்க படுற பாடு நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து தான் ஜனங்களுக்காக ஓடி வர்றார் மோசே. ஓடி எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுத்து ஓடி வந்த மோசே, உன் அதிபதியாகும்
நியாயாதிபதி வைத்தவன் யார் என்று கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாமல் மோசே ஓடிவிட்டார். லைஃப் வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கும். உன் அதிபதியாகவும் நியாயாதிபதி வைத்தவன் யார் தெரியல பாருங்க. அப்போஸ்தலர் 19 பாத்தீங்கன்னா, பவுலும் தெரியும், இயேசுவும் தெரியும், நீ யார்? என் அன்புக்குரியவர்களே, பல இடங்கள்ல இருந்து இந்த காணொளி மூலியமா பார்த்து கொண்டு இருப்பீங்க. இந்த சத்தியங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க யார் என்பதை கிறிஸ்துக்குள் நீங்க நன்றாக அறிய வேண்டும். நீங்க பாருங்க, பல பேர் ஊழியத்துக்கு வந்து கடவுளுக்காக ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு பாருங்க, தன்னுடைய பிரச்சனை சொல்லி கொண்டு இருப்பான். பாடு பாடு பாடு, நான் படாத பாடுபடுறேன், கஷ்டப்படுறேன். இது வரைக்கும் என்னோட பிரசனத்தை நீங்க பாருங்க பாருங்க, பாடுகளை பத்தி அதிகம் பேச மாட்டேன். கிறிஸ்துவின் பாடுகளை பத்தி என்னுடைய பாடு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த உறவுகள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்த யூதர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை யோவான் 8:32, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும். இப்ப எல்லாருக்கும் இந்த வசனம் எல்லாம் தெரியும். எல்லா பாஸ்டர் தான் பேசுவாங்க. எப்ப பேசுவாங்கன்னா, நீங்க அங்க போறீங்க, இங்க போறீங்க, அங்க ஜெபம் பண்ண போறீங்க, இங்க தீர்க்கதரிசனம் சொல்ல கேட்க போறீங்க, தப்பு. நான் சொல்ற சத்தியத்தை நீங்க அறிஞ்சாலே போதும், சரியாயிடும் அப்படின்னா. என் அன்புக்குரியவர்களே, சத்தியத்தின் அறிவு என்பதை நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும். சத்தியத்தின் அறிவு, பிதாவை குறித்தான அறிவுதான் சத்தியத்தின் அறிவு. யோவான் 7:28, யோவான் 8:26 நீங்க வாசித்து பாருங்க. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நன்றாக கவனிக்க வேண்டும். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். எபேசியர் 4:21 வாசிக்கும் போது இந்த சத்தியம் இயேசுவிடத்தில் உள்ள சத்தியம். நீங்க புதிய ஏற்பாடுல படிச்சிருப்பீங்க, கிருபையும் சத்தியம் என்று. கிருபை என்பது இயேசு குறித்தான வெளிப்பாடு, அறிவுதான் கிருபை. சத்தியம் என்பது பிதாவை குறித்தான அறிவுதான், வெளிப்பாடுதான் சத்தியம். இது ரெண்டுமே பிரிக்க முடியாது. கிருபையும் சத்தியத்தை பிரிக்கவே முடியாது. அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தை சொல்றார், நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபையும் சத்தியம் இயேசுவினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கிரேஸ், கிருபை என்பது அப்படி இரக்கம். பிதா அன்பானவர் என்பதை மோசே, எலியா, ஏனோக்கு, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான் யாரும் சொல்ல முடியாது, சொல்லல. பிதா அன்பானவர் என்பதை யாரும் சொல்லவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு ஒருவர் தான் சொன்னார், என் பிதா அன்பா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் அன்பா இருப்பதற்கு தான் தன் குமாரனையே பலியாக கொடுத்தார், கிருபாதார பலியாக கொடுத்தார். யோவான் 4:9-10 நீ வாசித்து பார். யோவான் 1:16 வாசித்து பாருங்க. ரோமர் 5:6-7 வாசித்து அன்பு விளங்க பண்ணினார். தேவன் அன்பா இருக்கிறார் என்பதற்கு நாம் கெட்டு போன வாழ்க்கை ரட்சிப்பதற்காக தன் அன்பை விளங்க பண்ண, அன்பை வெளிப்படுத்துதான் யோவான் 1:18 சொல்கிறது. தான் மடிந்த செல்ல பிள்ளையாக இயேசுவை அவர் மூலியமா தான் பிதா அன்பானவர் வெளிப்படுத்தினார் உலகத்தை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க சத்தியத்தை அறிய வேண்டுமானால் கிருபை இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் சத்தியத்தை அறிய முடியாது. சத்தியத்தின் அறிவு இல்லாமல் கிருபை அறிய முடியாது. இந்த கிருபை அறிவதற்கு சத்தியம் தேவை, சத்தியத்தை அறிவது கிருபை தேவை. சரியா? இவைகளை அறிவதற்கு நமக்கு அதனால்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். யோவான் சொல்லுவான், யோவான் ஸ்நானகன் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் 29 தொடர்ந்து பாருங்கள். நானும் அவர் அறியாது இருந்தேன்,
பரிசுத்த ஆவியார் யார் மேல் வந்து அமர்கிறாரோ அவரே தேவனுடைய குமாரன் என்று சொல். என் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஆவி ஏன் நமக்கு அவசியம் என்றார், பரிசுத்த ஆவி உதவி இல்லாமல் இயேசு கிறிஸ்து கிருபையை நம்ம அறிய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நாங்கள் மணிக்கணக்கா ஜெபிக்கிறோம், நேரம் போதலை. ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள், நான் ஒரே ஒரு நரகத்தை பார்த்தேன், என் உள்ள உடைக்கப்பட்ட இந்த ஜனங்கள் அழுகிற சத்தத்தை கேட்டு, கொடூரமான சத்தம், ஐயோ என்னை காப்பாத்து. ஆண்டவர் என்கிட்ட மனதுருக்கத்தோடு சொன்ன, சங்கர் என் ஜனங்களுக்காக நீ பரிந்து பேசிக்கொண்டே இரு. கொடூரமான நரகம், கொடூரமான. அதனால்தான் நீங்கள் முதல் கிருபையும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது அறிவதற்கு முன்பாக என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துக்குள் நாம் யார் என்பதை அறிந்து கொண்டால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல, புரிஞ்சு கொள்ள வேண்டும். பாடு பாடு பாடு, பல உபதேசம் பாருங்க, பாடு, பிரச்சனை. என் அன்புக்குரியவர்களே, ஜபம் பிரேயர். ஜெபிப்பதற்கு முன்னே நீங்களும் நானும் யார் என்பதை சத்தியத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவன் தன்னுடைய முக சாயலை கண்ணாடியில பார்க்கிறவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். தன் வசனத்தை மறந்து போகும்போது தன் சாயலை மறக்கிறான். அப்போ சத்திய வசனப்படி நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டால் பிசாசு, வியாதி, துன்பம், உபத்திரவம், பாடுகள், இந்த உலகத்தை அனைத்தையும் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் இயேசு ஜெயித்திருக்கிறார். நீங்க இந்த உலகத்தின் பாடு மட்டும் பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா, ரோமர் 8:18 சொல்கிறது, அது ஆண்டவருடைய வல்லமை விளங்காது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பட்ட பாடுகளை நீங்க எப்ப அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த உலகத்தின் பாடுகளை விட்டு வெளியே வர முடியும். நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். அப்போ சத்திய வசனப்படி நாம் யாரா இருக்கிறோம் என்பதை சற்று உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். முதல், நான் அடிக்கடி சபையில சொல்ல, பல இடங்கள் சொல்றது என்னன்னா, நாம் கடவுளை தேடி வரவில்லை. சபை என்பது அப்பாவின் வீடு. ஆண்டவராய் இயேசு சொன்னார், என் தகப்பன் வீட்டை என்றார். யோவான் 1 வாசிக்கிறோம். ஏசாயில வாசிக்கும் போது சொல்கிறார், என் ஜப வீட்டிலே அழைத்து கொண்டு வந்து அவளை மகிழ்ச்சியாக. அப்பா வீடு. அப்ப அப்பா என்பது நாம் யாரா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளை மாம்சத்தின்படி பிள்ளை அல்ல, அந்த சத்திய வசந்தபடி நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம் என்பதை யாக்கோபு 1 வாசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, ரோமர் 9:8 வாசித்து பாருங்க. மாம்சத்தின்படி பிறந்தவன் பிள்ளை அல்ல, வாக்குத்தத்தின்படி பிறந்தவனே அவர் சந்ததி என்று சொன்னார் என்பதை பவுல் வலியுறுத்துவார். அப்போ சத்தியத்தை நீங்கள் அறிகிறோம், சத்தியத்தை கேளுங்க. சத்தியத்தின் அறிவே என்னன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க கள்ளி மண்ணு, புழுவு, குப்பை, தாழ்த்தறேன், தூசி எல்லாம் சொல்லி ஜெபிக்க கூடாது. தப்பு, ரொம்ப ராங்கான ஜெபம் அது. நீங்க கள்ளி மண்ணு சொல்லி ஜெபம் பண்ண மனுஷன் தான் சொல்லி, தயவு செய்து மனுஷன் என்பது யார் என்பதை பழைய ஏற்பாடு சட்டத்தின்படி ஆதி மனுஷன் தேவன் களிமண்ணில் உருவாக்கினார். நம்முடைய சாயலா ரூபத்தின்படி ஆதாம், அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் மீறினான்.
ஆதியாகமம் 3:14-15 வாசித்து பாருங்க. சர்ப்பத்தை பார்த்து சொன்னார் தேவன், நீ மண்ணை தின்பாய். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. மண்ணை தின்பாய். இல்ல மண்ணு யார்? ஆதி மனுஷன் ஆதாம். அதுதான் பவுல் விளக்குறார். 1 கொரிந்தியர் 15:47 முந்தின மனுஷன் மண்ணானவன். நீங்க மண்ணு, களிமண்ணு என உருவாக்க தயவுசெய்து ஜெபிக்காதீங்க. களிமண்ணு சொன்னீங்கன்னா சாத்தான் அவனை தேடி வருமா? அவனால பல பிரச்சனை வரும் உங்களுக்கு. மத்தேயு 4, லூக்கா 4 வாசித்து பாருங்க. சோதனைக்காரன் இயேசுவை சோதிக்கிறான். வார்த்தையினாலதான் அவனை ஜெயித்தார். வார்த்தையின்படியே நீங்கள் களிமண் அல்ல, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அதுதான் யோவான் சொல்லுவார். அவர் நாமத்து மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளை ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 பாருங்கள். 13 பாத்தீங்கன்னா, ரத்தத்தில் அல்ல, மாம்ச சித்தத்தில் அல்ல, புருஷனுடைய சித்தத்தின்படி பிறவாமல் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். நன்றாக கவனிக்க. அடுத்த வசனம், கிருபையினாலும் சத்தியத்தை நமக்குள் வாசம் பண்றார். களிமண்ணு புழுலாம் தயவு செய்து சொல்லாம ஜெபிக்காம, இது பழைய ஆதாம், முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம் கிறிஸ்து கர்த்தர். யாக்கோபு சொல்லும்போது பாருங்க, சத்திய வசனத்தை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். 1 பேதுரு 1:4 சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினால் அல்ல, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாவதற்கு நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வித்து எப்படியாப்பட்ட வித்தான்? அழியாததும் மாசற்றதும், யோசித்து பாரு, வாடாதமான வித்தாக தேவனுடைய வசனத்தின்படி நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எப்படி ஐயா பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, யோவான் 1 யோவான் 5:1 சொல்லுகிறார், மாம்சத்தில் வந்த இயேசுதான் கிறிஸ்து என்று ஒருவன் விசுவாசிக்கும் போது அவன் தேவனால் பிறக்கிறார். பாத்தீங்களா? அம்மா அப்பா இந்த உறவுல அல்ல, நான் வார்த்தையின்படி பிறந்திருக்கிறேன். எப்படியா வார்த்தை? அந்த வார்த்தை மாம்சமான வார்த்தை, இயேசுதான் மாம்சமானார். அந்த வார்த்தை தான் ஆதியிலே தேவன் சாத்தான் சொல்லும் போது, நீ மண்ணை தின்பாய் சொல்லிவிட்டு போகவில்லை, ஸ்திரீயின் வித்து உன் தலை நசுக்கும். வித்து என்பது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. உன் தலையை நசுக்கும். புரிந்து கொண்டு 1 யோவான் 5:1 சொல்லணும், இயேசுவை கிறிஸ்து என்று யார் ஒரு விசுவாசிக்கிறாங்களோ அவர் தேவனால் பிறக்கிறார்கள். இந்த தேவனால் பிறப்பது என்பது என்னன்னா புதிய சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார். அடுத்த வசனம், இது எங்களால தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:39, தேவனால் உண்டாயிருந்தால் அது யாரால அழிக்க முடியாது. யோவான் 8:47, தேவனால் உண்டானவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் வார்த்தையினால் பிறந்தவர்கள், சத்திய வசனத்தால் பிறந்தவர்கள். சத்தியம் என்பது தேவனால் பிறக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த பிள்ளைன்ற அறிவு எப்போ உங்களுக்கு வருதோ, இந்த கானான் ஸ்திரீ பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க, தம் பிள்ளை பிசாசால் கொடிய அவஸ்தைப்படுறாள் என்று சொல்லும் போது இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நீ யோசித்து பாருங்க. மத்தேயு 15:22-28 வாசித்து பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லாமல் அவர் அமைதியா போறார். சீசர் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஓயாமல் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை இயேசு சொன்னார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறேன்னு சொல்வார். அப்படின்னு அவர் பணிந்து கொண்டு அப்படின்னு சொல்லும் போது கவனிங்க, இயேசு சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது. பாருங்க, பிள்ளை அப்பம் என்பது சுகம், சுகம்தான் அப்பம். அப்போ பிள்ளை என்பது யாரும் இஸ்ரவேல் மக்கள் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க. அவங்க யாரும் மாம்சத்தின் பிள்ளை. அவர் சொல்றாரு, இதுக்கு வந்தேன்றாரு. ஆனா அவர் சொல்றா, நாய்க்குட்டி என்பது யூதருடைய முறையின்படி புறஜாதிகள் சொல்லுவாங்க.
ஆனா அவ சொல்றா, மெய்தான் ஆண்டவர் ஒத்துக்கிறா. பிள்ளையின் அப்பம் எஜமான் மேஜையில் சாப்பிடும்போது எச்ச துணிக்கை சிந்தப்படமே விழுமே, அது போதும் அப்படின்றார். இயேசு பேசாமல் மௌனமா இருந்த இயேசுநாதர் பெரியே விசுவாசம் பெரிதென்றார் பார். என் அன்புக்குரியவர்களே, சத்திய வசனம் இந்த வார்த்தை சொல்லும்போது ஏன் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்றால், நீங்க லேவியராகமம் 19 9, 10 வாசித்து பாருங்கள். உபாகமம் 24, 19, 20 வாசித்து பாருங்கள். கடவுள் மோசேக்கு சொல்லியிருப்பார், நீங்கள் அறுப்பு காலத்தில் சிந்தப்படும் போது எதுவும் நீ போய் பொறுக்கிக் கொள்ளாதே, அது அந்நியர்களுக்கும் பரதேசிகள் விட்டுவிடு. பார்த்தீங்களா? அந்த அந்நியர்கள் யார் என்றால், அவர் வாக்குத்தத்தத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் காணாட்சிக்கும் தூரமானவர்கள், நம்பிக்கையற்றவர்களாய் இருந்த நம்மை. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாடின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தம், புதிய ஏற்பாடு ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம். அப்ப சிந்தப்படுது யாருக்குன்னா புறஜாதி, உங்களுக்கும் எனக்கும் தான். அதான் பவுல் எழுதுறார் எபேசியர் 2:12, கிறிஸ்துவுக்கும் இஸ்ரவேல் காணாட்சிக்கும் எல்லாத்துக்கும் வாக்குத்துக்கும் அந்நியர்களா இருந்த நம்மை 13ஆம் வசனத்துல சொல்லுவார், நம்மளை கிட்ட சேர்த்துட்டாராம். அதெல்லாம் பேதுரு எழுதும் போது பவுலுக்கும் பேதுருக்கு வித்தியாசம் பாருங்க. பேதுரு சொல்லுவார் 1 பேதுரு 1:2, அந்நியர்களும் பரதேசியா இருக்கிற உங்களுக்கு அப்படின்னு. ஏனென்றால் ஆத்துமாவோட போர்ஸை இச்சை விட்டு விலகுங்க. பாவத்தை விட்டு விலகாம இருக்கிறவன் தான் அந்நியரும் பரதேசியும். ஆனால் பவுல் சொல்லும் போது எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 18, 19 பாருங்க. இனி நம் அந்நியரும் பரதேசியை இராமல் அப்படின்னு. ஏனென்றால் எபேசியர் 4:18 சொல்கிறது, முன்னே ஜீவனுக்கு அந்நியர்களா இருந்தோமா. நன்றாய் கவனிக்க வேண்டும். வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்களா பரதேசியா இருந்த நம்மை மத்தேயு 26, 28 சொல்லுகிறது. இயேசு சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கை ரத்தம் அப்படின்னு. அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தையினால ரத்தத்தினால நம்மளை பிள்ளை ஆகும்படி அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். நீங்க ஜெபிக்க போகும்போது முதல் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், அப்பா என்ற உரிமையோடு உறவோடு போங்க. நம் பிள்ளை, அவர் அப்பா. பைபிள் சொல்லுது, அந்த உறவுக்குள்ள வந்துட்டாலுமே போதும், நீங்க சாதாரண பிள்ளை இல்லை. எபேசியர் 1:4, அன்பினால பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளை, பரிசுத்த பிள்ளை. ஏன்னா பழைய ஏற்பாடுல யாருமே பிள்ளை என்ற உரிமை பெறவில்லை. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிற்பாடுதான், உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடுதான் உண்மை என்னையும் பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் தேவன் பெற்றிருக்கிறோம். ஏனால் பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, அவர் சமூகத்தை அவர் செல்ல பிள்ளையா மனமகிழ்ச்சியா இருந்தார். யோவான் 1:18 வாசிக்கிறோம், அவர் மடிந்த அவர் செல்ல பிள்ளை இயேசு. அந்த நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 8:29 சொல்லுகிறது, அவர் யார் அழைத்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலை கொடுத்திருக்கார். அதனாலதான் தயவு செய்து ஊழியம் பண்றவங்க, சுவாசிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, அடுத்தவங்களை நீங்க காப்பி பண்ணாதீங்க. பிசாசுடைய ஆவியர் 2 Corinthians 11:14 சொல்லுகிறது, சாத்தானும் ஒளியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு, நீங்கள் வேஷம் போடக்கூடாது. ரோமர் 12 வாசிக்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. ஏன்னா நாம் உலகத்தார் அல்ல, இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள், பாவத்தை ஜெயித்தவர்கள், தாபத்தை ஜெயித்தவர்கள். இந்த உலகம் நம்மளை அடிமைப்படுத்த முடியாது. நான் தேவனால் பிறந்திருக்கிற இந்த வார்த்தை என்பது என்னவென்றால், இந்த பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, எங்க தகப்பன் தாய் தகப்பனுடைய சாபம் அக்கிரமத்தை விட்டு நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வெளியே வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு தெளிவும் வெளிப்பாடும் அவசியமா. பிள்ளை
அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் போது, அவர் வார்த்தையை விசுவாசிக்க அவர் பிள்ளையாகிறார். இயேசுதான் பிதாவுடைய பிள்ளை, சுதன். இரண்டாவது பாருங்க, அவர் அப்பா என்று கூப்பிடுவதற்கு உரிமை தந்திருக்கிறார். எப்படியா? கலாத்தியர் 4:6-7 வாசி 5:6 பார்க்கும்போது, இந்த குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பி இருக்கிறார். எதுக்கு? அப்பா பிதாவை கூப்பிடுவதற்கு. ரோமர் 8:15 மறுபடியும் அடிமை நிலையத்தில் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே. எவ்வளவு அற்புதம் பாருங்க. பிள்ளை, இரண்டாவது அப்பா என்று கூப்பிடுறதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். அப்பா, கடவுள் அல்ல, அப்பா. எவ்வளவு அற்புதம். பைபிள் நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னாவே, ஆதாம் இழந்து போன உறவை, என்ன உறவு அவனுக்கு தெரியல, அறியாம போயிட்டான். ஆனா கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம கடவுளை பார்க்கல, அப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். கடவுள்கிட்ட பேச வரல, அப்பா கிட்ட பேச வந்திருக்கிறோம். நல்லா நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கான வெளிப்பாடு இருந்தது. சங்கீதம் 63 பார்க்கிறோம், தேவனே நீர் என் தேவன், வறண்டதும் அப்படின்னு. நீங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தேவன் சொல்லி இருக்க மாட்டார். சிலுவையில் மாத்திரம் தேவனே அப்படின்னு, வேற எங்கேயுமே எங்க அப்பா, என் பிதா. யூதர்கள் இயேசு கிறிஸ்து ஏன் அடிச்சாங்க, ஏன் கொலை பண்ணாங்க தெரியுமா? பிதா என்னுடைய தகப்பன் சொன்னார், எங்க அப்பானார். அதனால பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோவான் 5ஆம் அதிகாரம் ஃபுல்லா வரிசை பாருங்க. என் பிதா, எங்க அப்பா. யூதர் சொல்லுவாங்க, இப்போ பிள்ளை என்ற உறவு என்பது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா என்பது, பிள்ளை என்பது அவருக்கு சமமானவர்கள் என்று அர்த்தம். அவருக்கு சமமானவர்கள். சாத்தானுக்கு அந்த உரிமை கொடுக்கல கடவுள். அவள் சமமா எண்ணும் போது அவன் தள்ளப்பட்டுட்டான். ஆனா பிலிப்பர்ல வாசிக்கிறோம், தேவன் நம்முடைய தேவனுடைய தற்சுரூபமா இருந்தும் தன்னை வெறுமையாக்கினார். காரணம் என்ன? உங்களையும் என்னை உயிரோடு எழுப்பி பிதாவின் வலது பக்கத்தில் உட்காருவதற்காக அவர் மரித்து எழுப்பினார். நீங்களும் நானும் எழுப்பப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:1, எபேசியர் 2:5. எதுக்காக எழுப்பினாரா? பிள்ளை ஆகும்படி மாத்திரமல்ல, உன்னதங்களை அவரோடு உட்கார செய்திருக்கிறார். எபேசியர் 2:7 வாசித்துப்பார். அப்பாவுடைய மடியில் இருந்த இயேசுவை எழுப்பி அவர் பக்கத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்பா என்ற உரிமை மோசேக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை பரிசுத்தாவின் மூலியமாக உனக்கும் எனக்கும் அடிமைன்னு சொல்லாது. நீங்க அடிமை இல்லை. நீங்கள் அடிமை ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை கூப்பிடுவதற்கு புத்திரனுடைய ஆவியை தந்திருக்கிறார். பைபிள் சொல்கிறது. இது எப்படி வந்ததா? கலாத்தியர் 3:22-26 வாசித்து பாருங்க. அவர் பற்றும் விசுவாசம் பலிக்கும் வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவமா? புத்திரன் என்பது புரியுதா? அப்பா என்ற கூப்பிட உரிமை பெற்றவன், சுதந்திரவாளி. நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் பிள்ளை என்ற ஒரு தெளிவு இருக்கட்டும். அப்போதான் விசுவாசம் நீங்க கெடுக்க முடியும். மார்க் 1:23 வாசித்து பாருங்கள். ஐயோ, நீ பரிசுத்தர் அல்லவா? நீங்க எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் எங்க ஊழியத்துல விடுவிக்கப்படுறாங்க, சுகமாக்கப்படுறாங்க. காரணம், அவருடைய பிள்ளை என்ற உரிமையோடு பூமியில செயல்படுறாங்க. இயேசு கிறிஸ்து சுகமாக்க நோக்கம் அவருடைய பிள்ளை, எங்க அப்பா. அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்க. பிதா அவரோடு கூட இருந்தார். புத்திரன் என்ற வார்த்தை என்பதுனா, பிள்ளை என்பது நீங்க அவரோடு இருப்பது. புத்திரன் என்பது புருஷன், தேவ சாயலாய் படைக்கப்பட்ட புருஷனுக்கு ஒப்பா இருக்கிறார், தேவனுக்கு ஒப்பா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:11 வாசித்து பாருங்க. புருஷனானவன் தேவனுடைய சாயலா இருக்கிறார். இந்த புருஷன் சாயல் என்பது எப்ப வரும்? 1 கொரிந்தியர் 13:11 வாசிக்கும் போது அந்த குழந்தை சுபாவத்தை மறக்கணும். பிள்ளை என்ற அனுபவம் வேற, புத்திரன் என்பது புருஷன் அர்த்தம். அப்பாவுக்காக ஓடுவது, சுகமாக்குவது, விடுதலை ஆக்குவது, மற்றவர்களை விடுவிப்பது.
மூன்றாவது பாருங்க, நீ புத்திரனே ஆனால் சுதந்திரவாளியாமேன்னுவர். சுதந்திரவாளி என்பது எப்படி வருது நமக்கு? எசேக்கியேல் 46:16 வாசித்து பாருங்க. தன் அதிபதி தன் பிள்ளைக்கு கொடுக்கும் போது அவன் சுதந்திரவாளியா மாறுகிறான். சுதந்திரவாளியானவன் கலாத்தியர் 4:1 சொல்கிறது, அவன் சிறு பிள்ளையா இருந்தால் அவன் அடிமைக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லை. அவன் சுதந்திரவாளி யார் என்பதை பைபிள் சொல்லுகிறது. அவன் சகலத்துக்கு எஜமானா இருக்கிறான், சகலத்தை ஆளக்கூடியவனா இருக்கிறான். அவன் தான் சுதந்திரவாளி. முதல் பிள்ளை, பிறன், சுதந்திரவாளி, எஜமான். இந்த 3 வெளிப்பாடு உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க சாதாரண ஆளா இருக்கவே முடியாது. இன்னைக்கும் பல பேருக்கு தினமும் நாங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிற காரணம் என்னவென்றால், நீங்க முதல் யாருன்னு அறிந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்து பாடுக அவன் சொல்றாரு, ஜீசஸ் என்னை குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க? எரேமியா, எலியா, யோவான் ஸ்நானகன் அவங்களாம் செத்து போன பத்தி சொல்றான், செத்து போய் அடக்கமான சொல்றான். ஆனா பேதுரு பாருங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்டா. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லும் போதுதான் இது மாம்ச ரத்தம் உனக்கு வெளிப்படவில்லை, பிதாவை வெளிப்படுத்தினார். பாருங்க எவ்வளவு அற்புதமான சாட்சி பாருங்க. அப்ப சொல்றாரு இயேசு, இந்த கல்லிமேல் சபையை கட்டுவன்றார். சபை நீங்க கட்டுறது இல்லை, அவர் கட்டுறது. குடும்பத்தை அவர் தான் கட்டணும். உடனே அவர் பாருங்க, இயேசுவை அவர் படப்போற பாடு சொல்றாரு, பகிர்ந்து கொள்றாரு. உடனே இவன் என்ன பண்ண, கடவுளுக்கு எதிர்த்து பேசலாம். அப்பால போ சாத்தானே, வாடா பேதுன்றாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, நீ தேவனுக்கு ஏற்று சிந்தியாமல் அப்படின்னுவார். அப்போ மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை என்பது பிசாசு உள்ள கொண்டு வரும். அதனால தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள் நாட்கள் நீங்க அறிய வேண்டும். அவர் நாமத்தின் மேல் நான் விசுவாசம் வைக்கும் போது பிள்ளை, விசுவாச பரிசுத்தாவை பெற்றதுனால நான் புத்திரன், புருஷன். புரிந்து கொள்ளுங்கள், நான் சுதந்திரவாளியா இருக்கும்போது எஜமானா மாறுகிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, எஜமான் என்பது ஆளக்கூடியவன் அர்த்தம். ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம் மாத்திரமல்ல, ஆளக்கூடியவள. எப்படி ஆள்றோமா? ரோமர் 5:17 அவர் ஜீவனால் ஆளுவோம் என்று. ஆளுகை என்பது என் அன்புக்குரிய ரொம்ப அற்புதமான வல்லமை. நீங்க எதுல இருந்து வெளியே வந்தீங்களோ, பிசாசு மேல, வியாதி மேல, செய்வினை மேல, பலவீனத்தை மேல, இது மேல அதிகாரத்தை எடுக்கக்கூடிய சக்தியை இயேசு கிறிஸ்து ஜீவனால அபிஷேகம் நமக்கு கிடைச்சிருக்கு. எபிரேயர் புஸ்தகம் 2 7-8 வாசித்து பாருங்கள். நாம் தேவதூத சற்று சிறுவனா இருந்து நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி சகலத்தையும் அவன் நம்மளுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாராம். ஆனா ஒன்றும் கீழ்ப்படிய காணோம் அப்படின்னு சொன்னா, ஆளுகை எடுக்காவிட்டால் எதுவுமே கீழ்ப்படியாது. ஆளுகை எடுத்தாகும். நீங்களும் நானும் தேவனுடைய பித்தா இருக்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சர்வத்தையும் தெளிவும் மிதிக்க அதிகாரம். ஏன்னா அந்த பூமி ஆதாம் விட்டுட்டான். சங்கீதம் 115:14 சொல்லுகிறது, வானம் கர்த்தருடையது, இந்த பூமி மனுபுத்த உனக்கு எனக்கு தந்திருக்கார் தேவன். என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமி ஆள்வதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டது. வெளிப்படுத்தல் 5:10 வாசித்து பாருங்கள். இந்த பூமியில அவளை பிச்சைக்காரன தேவன் வைக்கல, ராஜாக்களும் ஆசாரிகளை வைத்திருக்கிறார். இந்த பூமி அரசாள வேண்டும், நீங்க ஆளுகை செய்ய வேண்டும். நீங்க பிள்ளை, புத்திரன், எஜமான், சுதந்திரவாளி. வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நான் முதல் என் வீட்டுல தான் பிசாசை ஓட்டினேன். அம்மா மேல, அண்ணன் மேல ஓட்டினேன். அப்புறம் தெருவுல ஓட்டினேன், சபையில ஓட்டுறேன். நீங்க உலகம் முழுவதும் ஓட்டி கொண்டிருக்கிறேன். சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அதனால இவங்க தான் அவங்க தான் கிடையாது. எனக்கு எது சொல்றேன்னா, இப்ப நான் ஜெபிக்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அடுத்தது எப்போ வரும் எனக்கு தெரியாது. டேவிட் வெங்கட் கூப்பிட்டாதான் வர முடியும். ஆனால் இந்த வெளிச்சத்தினுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, இந்த சுகம் உங்களுக்கு புரியாது. நான் எதுக்கு அடிமைப்பட மாட்டேன். சாலமோன் பாருங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சொல்றான், வானத்துக்கு எல்லாம் மாயன்றான். ஆனால் பவுல் சொல்றாரு, சகலத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு அடிமைப்பட. அதனால நீங்க மண்ணு இல்ல, நீங்க தேவனுடைய பிள்ளை. புத்திரன் என்பது சுதந்திரவாளி என்ற அர்த்தம். ராஜா, ஆளக்கூடிய ராஜா நீங்களும் நானும். இந்த பூமி அரசாள வேண்டும். வெளிப்படுத்தல் 1:6 வாசித்து பாருங்க. கழுவி பாவங்கள கழுவி நம்மளை ஆசாரிகள் ராஜாக்களா மாத்திருக்கிறார்.
அதனால ஆசாரி என்பது வார்த்தை அவரை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு. ராஜா என்ற வார்த்தை இந்த உலகத்தை ஆளுவதற்கு, சத்துருவை கீழ்ப்படுத்துவதற்கு. ஏன்னா வெளிப்படுத்த 12:9 பாருங்கள். சாத்தான் தள்ளப்படுவது பூமி அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு. சாத்தானை ஜெயிச்சிட்டோம். 1 யோவான் 5:4 சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயிக்கப்பட்டிருக்கிற உலகத்தை உபத்திரங்குது. ஆனால் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயித்து கொண்டே இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருக்கும்போது எப்போதும் வெற்றி உள்ள வாழ்க்கை தான் வாழும். அதனால இந்த நாட்களிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். தேங்க்யூ. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக அழைத்த டேவிட் வெங்கட் பிரதருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் இப்போது. ரெபாலா சாந்தா ரபாலா தரா மாதா ஏப்ராக் ஒரு புதிய அபிஷேகம் உங்க மேல முடிஞ்ச ஸ்பீக்கர் ஆன் பண்ண முடியுமா? எல்லாரும் பண்ண முடியுமா? ஸ்பீக்கர் ஆன் பண்ண முடியுமா? ஹalleluya 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 ஹalleluya. பாஸ்டர் எல்லாரும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணோம் அப்படினா எல்லாரும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. எல்லாரும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணா எக்கோ வரும் பாஸ்டர். நீங்க பேசுறது வந்து ஒரு புதிய அபிஷேகத்தோடு கர்த்தர் அந்த காலையில நிரப்ப விரும்புகிறார். ரேலாபான் தரலான் தரலாமா சாத்தரலாபாஸ் ஏக்ரமா சாத்துர லாம்ப்ர தக்ரே தோ கராபாபா பாபா ரேபா பாபா நிஷதரபா. வானத்துக்கு பூமிக்கும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ இந்த ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கிற உன் அன்பு தாசன் டேவிட் வெங்கட் பிரதர் மூலியமாக இப்போது அவர் விசுவாசத்தின்படி ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. வியாதி, பலவீனங்கள், பலவித நெருக்கங்கள், மன அழுத்தங்கள், எல்லா டிஸ்டர்பன்ஸ் வந்து இயேசு நாமத்தில் வெளியே வரட்டும். In the name of Jesus. Reblando shake banite. Rebala shake banteri ban. The name of Jesus Christ. எல்லா நெருக்கங்கள் வெளியேறட்டும். எல்லா வேதனையான காரியங்கள் வெளியேறட்டும். In the name of Jesus. In the name of Jesus. Right now. Right now. Right now. Rebaba shate remantorala. E blota camperate krabashala baraba. Dema dama. E braka tutada mante broka teptora bani. Rabala teni bara. இப்போது ஒவ்வொரு மேல தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை பாயட்டும். அற்புதத்தின் வல்லமை பாயட்டும். அற்புதம் நடக்கட்டும் ஐயா. மன அழுத்தங்கள், மன வருத்தங்கள், மன குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்தினால அந்த அழுத்தத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருகிறேன். In the name of Jesus. கட்டிகள் மறைவதா, வேதனை உண்டாக்குற மன அழுத்தத்தின் வல்லமை பில்லி சுனித்தின் ஆவிகள் பல ஆண்டுகளாக முன்னேற்றம் இல்லாதபடி செய்கிற அந்த சாப வல்லமைகளை அழிக்கப்படுவதாக, நிர்மூலமாவதாக. அடிக்கடி வர கோல்டு, தலைவலிகள் முற்றிலும் தகர்ந்து வெளியேறிய அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு தொடக்கம். Heal in the name of Jesus. Heal in the name of Jesus. எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுவின் வல்லமை பாயட்டும். ஓ ரபா. இயேசு கிறிஸ்து ஜீவன் பாயட்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை பாயட்டும். Heal in the name of Jesus. Heal in the name of Jesus. Heal in the name of Jesus. நரம்பு சம்பந்தமான பலவீனங்கள் வெளியேறி இயேசுவின் நாமம். எல்லா பண நெருக்கடிகள் மாறுவதாக, குடும்பத்தில் எல்லா குழப்பங்கள் மாறுவதாக. The name of Jesus Christ. Rababa teko tamaria. Me pro shakari. Ebro tam tore de. Healer. தோல் சம்பந்தமான எல்லா வியாதிகள் குணமாக்கப்படட்டும். உடல் சம்பந்தமான எல்லா வியாதி குணமாக்கப்படட்டும். என்ன நெருக்கத்தில் இருக்கிறாங்களே சுவாமி இயேசு ராஜாவே,
அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்போது ஊடுருவதாக. புதிய பலன், புதிய ஆரோக்கியம், புதிய வாசல். பிசினஸ் பண்ணிருந்த பிசினஸ் ஆசீர்வாதமா மாற்றும். வருமானத்தை பெருகப்படும். கர்த்தர் டேவிட் வெங்கட்கா ஜெபிக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாசனை இன்னும் ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும், கோடிகளுக்கு பயன்படுத்தும். அது மேல அபிஷேகம் பெருகட்டும் ஐயா. இந்த ஐக்கியத்துல கலந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஜெப வல்லமை கட்ட வைக்கப்படட்டும். பிள்ளை, புத்திரன், சுதந்திரவாளி, இந்த 3 தன்மையும் கிறிஸ்துக்குள் நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள செய்தீர். ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம் என்று பவுல் கலாத்தியர் 4:28 வாசிக்கிறோம். நீங்கள் ஆவிலை பிறந்தவர்கள் என்பதை சுதந்திரவாளி கர்த்தர். நாங்கள் யாருக்கு அடிமைப்பட்டவள் அல்ல. உலகத்தின் வழிபாடுக்கோ, வியாதிக்கோ, பிசாசுக்கோ, பிலிசுத்துக்கோ அடிமைப்பட்டவள் அல்ல. நான் சுதந்திரவாளி, ஆவிலை பிறந்தவர்கள். நாங்கள் சகலத்தை ஆராய்ந்து நிதானிக்கப்படுக கூடியவர்களா இருக்கிறோம். பிளஸ் பண்றேன் அப்பா எஜமான். நாங்கள் எல்லாவற்றும் ஆளக்கூடியவர்களாக, அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே அந்த அபிஷேகம், அந்த விசுவாசத்தின் வல்லமை கட்டவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. அறிக்கிடுமா? நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நம்மளோட பிள்ளைகளுங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இன்று அதிசயம் இந்த நாள்ல, இப்போ இந்த நொடியில கத்தரஜா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமாங்க? நம்மளுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நாம் தேவனின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோமா? இருக்கிற இடத்துல, நீங்க மியூட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடத்துல உங்க வாய்களை திறந்து சொல்லுங்களேன், நான் இயேசுவோட பிள்ளை, நான் இயேசுவோட பிள்ளை. அவர் என்னுடைய அப்பா, அவர் என்னுடைய அப்பா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்க அநேக பேருக்கு ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவங்க சரீர ரீதியாக சரீரத்துல ஒரு முன்னேற்றம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. இயேசுவின் பிள்ளைகள் சொல்ல 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 அவங்களுக்குள்ளாக அந்த செத்த ரத்த நாணங்கள் உயிர்ப்பிக்கட்டும், உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. அப்பா நாங்க உமது பிள்ளைகள் கர்த்தர் ராஜா. நாங்கள் அழுது புலம்புவது இல்லை கர்த்தர் ராஜா. எங்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் கர்த்தர் ராஜா. அப்பா எங்களுக்கும் எங்கள் எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ராஜா. அப்பா கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள்ளாக நீங்க வைத்திருக்கீங்க கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற தேவன் நீர் மிக பெரியவர் கர்த்தர் ராஜா. அந்த மிகப்பெரிய தேவன் எங்களுடைய அப்பா. ஹalleluya. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. விசேஷமாக ராஜா இந்த நாள்ல இணைந்திருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் ராஜா. அவங்களோட தேவைகள் அப்பா கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா பாஸ்டர் ஜெபிச்சது போல கர்த்தர் ராஜா. ஓ ஹalleluya. அவங்க குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. இந்த நாள் அப்பா கர்த்தர் ராஜா ஒரு விடுதலை அப்பா கர்த்தர் ராஜா, முழுமையான ஒரு பரிபூர்ண விடுதலை. ஹalleluya. வாய் தந்து சொல்லுவோமா? ஓ ஹalleluya. பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை அப்பா நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் இந்த நாள்ல ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா ஓ ஹalleluya. நாங்க உமது பிள்ளைகள் கர்த்தர் ராஜா. நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ராஜா. அப்பா விசேஷமாக கர்த்தர் ராஜா. அப்பா நாங்கள் எல்லாரும் அப்பா கர்த்தர் ராஜா ஓ ஹalleluya. எஸ் எஸ் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை அப்பா கர்த்தர் ராஜா. ஓ ஹalleluya. ஓ 30% அல்ல, 50% அல்ல, 70% அல்ல, 100%. ஓ ஹalleluya. பரிபூர்ணம், பரிபூர்ணம். ஹalleluya. அப்பா பரிபூர்ண அந்த சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம் கர்த்தர் ராஜா. பரிபூர்ண அந்த விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ராஜா. நாங்க உமது பிள்ளைகள் கர்த்தர் ராஜா. ஹalleluya. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேங்க. ஒரு சில பேர் நீங்க எனக்கு என்னோட கூட நீங்க தொடர்பு கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஹalleluya. 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 அப்பா கர்த்தர் ராஜா உண்மையாய் நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் சமீபமாக அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் சமீபமாக இருக்கிறார். ஹalleluya. ஒரு விஷயம் நீங்க இருக்கிறதுல மறுபடியும் நீங்க இது வரைக்கும் சொல்லலாம். இப்ப நீங்க வாய் திறந்து சொல்லுமா? ஏசப்பா நாங்க உங்க பிள்ளைகள் கர்த்தர் ராஜா. நாங்க உங்க பிள்ளைகள் கர்த்தர் ராஜா. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், எங்க கதறலை கேட்கிற தேவன் கர்த்தர். உமக்கு நன்றி செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர். அப்பா இந்த நாள்லயும் நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பா கர்த்தர் ஓ ஹalleluya அப்பா எங்க மத்தியில கொண்டு வந்து அப்பா அந்த தீர்க்கதரிசி அப்பா ஆகாய் சங்கர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர். அவங்க குடும்பத்திற்காக, அவங்க பிள்ளைகளுக்காக ராஜா. அப்பா பிள்ளைகள் ஒளிவுமர கண்டுகளை போல நீங்க அப்பா கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர். அப்பா கர்த்தர் உமது அப்பா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர்கள் அப்பா கர்த்தர் அவர்கள் வாழ்க்கை அப்பா கர்த்தர் உமக்கென்று அப்பா கொடுத்து கர்த்தர் செயல்படுவதை நீங்க குடும்பமாக செயல்படுவதை நீங்க அறிந்திருக்கீங்க கர்த்தர். இதோ இன்னும் 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 அப்பா கர்த்தர் ஓ ராஜா அப்பா கர்த்தர் மாம்சத்துல அப்பா மாத்திரம் ராஜா, ஆவில அப்பா கர்த்தர் ஓ ராஜா மரணத்தை சந்திச்ச ஒவ்வொரு ராஜா மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் ராஜா. இதோ வருகிற நாட்கள் அப்பா கர்த்தர் இன்னும் 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 அநேக அற்புதங்களை அப்பா நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பாஸ்டர் மூலியமாக அப்பா கர்த்தர் அநேக சத்தியங்கள் அப்பா உண்மையுள்ள அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லிங்க கர்த்தர். சத்தியத்தை அப்பா கர்த்தர் அவர்கள் மூலியமாக அநேக பேர் தெரிந்து கொள்ளும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. நீங்க கிருபை பாராட்டுங்க, நீங்க கிருபை பாராட்டுங்க. இன்னும் அப்பா கர்த்தர் ராஜா ஓ ராஜா அப்பா கர்த்தர் வருகிற நாட்கள் ராஜா இன்னும் அப்பா அநேக அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் ராஜா நீங்க எடுத்து பயன்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. விசேஷமாக ராஜா இந்த நாள்லயும் அப்பா கர்த்தர் ராஜா ஓ அப்பா கர்த்தர் மேத்யூ படியா அப்பா கர்த்தர் பிரதருக்காக அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் ராஜா. அப்பா அவர் ஊழியத்திற்காக கடந்து போகிறது நீங்க அறிந்திருக்கீங்க. அவர் போன அந்த இடத்துல கர்த்தர் ராஜா அப்பா அநேக அற்புதங்கள் அப்பா நடக்கட்டும் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் அதே போல அப்பா லோகேஷோட அப்பா கர்த்தர் ராஜா தங்கச்சி அப்பா கர்த்தர் ராஜா ஓ காயத்ரிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர். மகளோட வாழ்க்கையில அப்பா நீங்க செய்ய இருக்கிற அப்பா அற்புதமான காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தர். அப்பா விடுதலை குடும்பத்திற்கு என்று அப்பா நீங்க கொடுப்பதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துற ரட்சிப்பு அப்பா சமீபத்தில் பெருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தர். அப்பா கர்த்தர் அப்பா கர்த்தர் அதே போல அப்பா அப்பா அண்ணாள் மகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர். ஓ மகளுக்குள்ளாக ஒரு முழு விடுதலை ஒரு முழு சுகத்தை நீங்க கட்டளை எடுங்க கர்த்தர். அப்பா கர்த்தர் ஓ ஹalleluya அப்பா கர்த்தர் ஜாயோட அம்மாக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்குள்ளாக அப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளை எடுங்க கர்த்தர். அப்பா இந்த நாள்ல கர்த்தர் இந்த குடும்பத்துல யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ ராஜா ஹalleluya கர்த்தர்
நண்பர்கள், உறவுகள், அப்பா கர்த்தர் சொந்தங்கள், உன்னை யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, இயேசுவை சொந்த ரட்சகராக யார் ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்களோ ராஜா, அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் ராஜா. இதோ கர்த்தர் ராஜா, அப்பா அடுத்த வருஷம்லாம் கிடையாது ராஜா, இப்பொழுது அப்பா கர்த்தர் ராஜா, அப்பா கர்த்தர் ராஜா, எங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் ராஜா, அவருடைய இருதயத்துல கர்த்தர் ராஜா, நீங்க வரப்போவதற்காக அப்பா, நீங்க அவங்க இதய கதவை தட்டும் போது அவங்க இதய கதவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால திறக்கப்பட்டோம் கர்த்தர் ராஜா. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். எப்பத்தா என்று கூப்பிடுகிறோம் கர்த்தர் ராஜா, எப்பத்தா என்று கூப்பிடுகிறோம் கர்த்தர் ராஜா. அதே போல அப்பா, எந்தெந்த குடும்பங்கள் அப்பா பினான்ஸா அப்பா கர்த்தர் ராஜா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க ராஜா, அவங்களுக்கு இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தர் ராஜா, ஒரு பிரேக் த்ரூ நடக்கட்டும் கர்த்தர் ராஜா, இயேசுவின் நாமத்துல கர்த்தர் ராஜா. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தர் ராஜா. அப்பா அந்த விசா காரியத்துல அப்பா அநேக பேர் சிக்கி கொண்டு அப்பா இங்க தவித்துக் கொண்டு நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா இமானுவேலுக்காக, ரோஷனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க கர்த்தர் ராஜா. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தர் ராஜா. Jesus. Hallelujah. குடும்பத்தோடைய அப்பா கர்த்தர் ராஜா ஆசீர்வாதத்தை தடைப்பட்டு இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நாமத்தினால இப்பொழுது right now. அப்பா அந்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல ராஜா, ஒரு ஆரம்பத்தையும் நீங்க கட்டளையிடுவதற்காக, Thank you, Jesus. ஒரு ஆரம்பத்தையும் நீங்க கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ராஜா. Hallelujah. Thank you, Lord. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, Amen. நீங்க வழிநடத்துங்க ராஜா. அப்பா இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு அரபு கண்ட்ரிகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் ராஜா. அப்பா அங்க இருக்க மக்கள் ரட்சிக்கப்பட்டோம் கர்த்தர் ராஜா. அப்பா கர்த்தர் ராஜா, அநேக தேசத்துல கர்த்தர் ராஜா, அப்பா கர்த்தர் ராஜா சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் கர்த்தர் ராஜா. ஓ அப்பா கர்த்தர் ராஜா, மறுபடியும் ஒரு லாக்டவுன், மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க ராஜா. அப்பா இதோ கர்த்தர் ராஜா, உமது வருகை மிக சமீபமாக இருக்கு ராஜா. Hallelujah. அப்பா எங்களை அப்பா கர்த்தர் ராஜா, ஓ அப்பா எங்களுக்குள்ளாக ஒரு வல்லமை ஆவியை கொடுங்க ராஜா. அநேக பேருக்கு உமது சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தர் ராஜா, இயேசுவின் அப்பா அற்புதத்தை அப்பா, இயேசுவின் நாமத்தை அப்பா சொல்லி கர்த்தர் ராஜா, அவர்களை உமக்கென்று திருப்பக்கூடிய அப்பா கர்த்தர் ராஜா, அதிகாரத்தை நீங்க எங்க ஒவ்வொரு மீது அப்பா வைப்பதற்காக இந்த சிறு கூட்டத்தை கொண்டு ஒரு பெருங்கூட்டத்தை கூட்ட நீங்க வல்லவராக இருக்கீங்க கர்த்தர் ராஜா. Hallelujah. அதற்காக உமக்கு நன்றி சொல்றோம். நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம் கர்த்தர் ராஜா. அப்பா அப்படியாக கர்த்தர் ராஜா, இன்னும் அநேக சொல்ல அப்பா கர்த்தர் ராஜா, அப்ப நாங்க அநேக பிரேயர் ரிக்வெஸ்ட் நாங்க சொல்லல ராஜா, ஆனா எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கீங்க, எல்லாவற்றுக்கும் நீங்க பதில் கொடுக்குறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம். நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம் கர்த்தர் ராஜா, உமக்கு நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்புற ரட்சகரமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். நீங்க யாராவது பேசணும், நீங்க யாராவது அன்மியூட் பண்ணி நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். எங்களோட அழைப்பை கேட்டு முதல் முறையாக எங்களோட மீட்டிங்க்கு வந்ததுக்காகவும் அவனோட வார்த்தையை சுமந்து வந்ததுக்காகவும் தேங்க்யூ ஸோ மச். எனிபடி வாண்ட்ஸ் டு டாக் எனிதிங்? நீங்கள் எல்லாம் மியூட்டில் இருக்கீங்க, எனக்கு தெரியும் எனக்கு. ஓகே. வெங்கடா அபிஷேகம் அதிகமா இறங்குனதை உணர்ந்தேன். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ். ஓகே ஓகேப்பா. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து ஒரு சாட்சியை கேட்க இருக்கிறோம். ஓகே, விசேஷமா இங்க நம்மள ஒருத்தவங்களா இருக்கிறவங்களுடைய சாட்சி நம்ம கேட்க இருக்கிறோம். கர்த்தர் பிரியான காரியங்களுக்கு செய்வார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதை குறித்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் நம்ம இதே டைம்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு பிரதர். சங்கர் பிரதர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெங்கட்.